ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இன்டர்னல் அசைன்மெண்ட்ஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து 2-3 சப்ஜெக்ட்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்கனாமிக்ஸோடைய சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் இயரில் உள்ள செகண்ட் செமஸ்டருக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த அசைன்மெண்ட் வந்து பார்ட் 1, இது வந்து பார்ட் 2. கன்ஃபியூஸ் பண்ணாமல் நீட்டாக ஆன்சர்ஸ் எழுதி அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சேமிப்பு பற்றாக்குறையினால் முதலீடு சாத்தியமின்றி போவது வளர்ந்து வரும் நாடுகளில் தொழில்மயமாக்கலின் காரணிகளில் டேஷ் காரணிய சாரம் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பேஜ் நம்பர் 17 இருக்குது. இரண்டாவது கேள்வி வந்து, இந்தியாவில் அதிக வேலை வாய்ப்பை தரும் தொழில் கீழ்கண்டவற்றுள் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வந்து பக்கம் 17 இருக்குது. மூன்றாவது, இந்தியாவில் சிறு அளவு தொழில்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பக்கம் 32 பதில் இருக்குது. நான்காவது கேள்வி, சிறு தொழில்களுக்கு ஒரு கூரையின் கீழ் அனைத்து சேவைகள் மற்றும் வசதிகளை அளிக்க இந்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட நிறுவனம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் பேஜ் நம்பர் 35 இருக்குது. ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து, இந்தியாவில் தொழில்மயமாக்கல் கொள்கை எந்த 5 ஆண்டு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து புக்கில் இல்லை, இதனால் இதுக்கு வந்து செக் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க. 6th ஒன் வந்து, தொழில் முனைவோர் தொழில் துவங்க 1991 நடைமுறைகளை எளிமையாக்குதல், வரையறையை நீக்குதல் போன்றவற்றில் இந்தியா ஈடுபட இச்செயல் டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறாவதுக்கான பதில் பக்கம் 53 இருக்குது. இந்த கொஸ்டின்கான பதில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த பேஜ்லேயே இருக்குது. அந்த ஒரு பேஜை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து இந்த ஆன்சர்ஸ்லாம் ஃபில் பண்ணுறீங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாகலாம். ஸோ உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே இதனால் போகும். இந்த புக் பேஜில் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆன்சர் கிடச்சிடும். சரி, 7th ஒன் பார்க்கலாம். தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதியும் ஆலை நிர்வாக பிரதிநிதியும் சந்தித்து சிக்கல்களை ஆராய்ந்து தீர்வு காண்பது டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் பேஜ் நம்பர் 76 இருக்குது. 8th கொஸ்டின் வந்து, தொழில் தகராறில் தொழில் நீதிமன்றங்களின் முயற்சி தோல்வி அடையும் போது அத்தகராறு டேஷ் இடம் செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் பேஜ் நம்பர் 78 இருக்குது. 9வது கேள்வி, இந்தியாவில் தொழிலாளர் அரசு காப்பீடு சட்டத்தின் கீழ் தொழில் செய்யும் போது விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு இருந்தால் அத்தொழிலாளியின் இறுதிச் சடங்குக்கு ரூபாய் டேஷ் நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 19 இருக்குது. 10வது, பணிக்கொடை சட்டம் இந்தியாவில் டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேஜ் நம்பர் 84 ஆன்சர் இருக்குது. 11வது கேள்வி வந்து, 50% மேல் ஆதி திராவிடர்கள் வசிக்கும் கிராமங்களில் கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளவும் சமுதாய மேற்பாட்டிற்கு நிதி உதவும் அளிக்கும் டேஷ் திட்டம் இந்தியாவில் வகுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பேஜ் நம்பர் 87 இருக்குது. 12வது, வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் குடும்பங்களுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கும் திட்டம் டேஷ் என்று கொடை திட்டத்திற்குள் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பக்கம் 88 இருக்குது. 13வது கேள்வி வந்து, தமிழ்நாடு வேளாண் தொழிலாளர் குடும்பத்தினர் நலத்திட்டம் டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பக்கம் 91 இருக்குது. 14வது கேள்வி வந்து, நம் நாட்டில் முறைசாரா துறையின் செயல்பாட்டினால் முரண்பாடான கருத்தை தெரிவிப்பது கீழ்கண்டவற்றுள் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 99 இருக்குது. 15, ஆலை தொழிலாளர் மற்றும் வேளாண் தொழிலாளர்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை இவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பக்கம் 105 இருக்குது. 16வது, வாணிபம் லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் நடத்துவது மட்டுமின்றி நுகர்வோரின் சேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவுகிறது. கருத்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இது வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து 111 இருக்குது. 17வது, டேஷ் வணிக பயன்பாட்டாளர்களுக்கு தங்களது ஒட்டுமொத்த ஆயுள் சுழற்சியை உள்ளடக்கிய பல சேவைகளை புரியும் இணையதள தனி சாளரமாகும். 18வது வந்து, டேஷ் என்பது தொழில் நிறுவனங்கள் இணையத்தில் பதிவு செய்ய, சுய சான்றிதழ் பதிவு செய்ய, பரிசோதனை அறிக்கை தாக்கல் செய்ய உதவுவதற்காக அரசால்
செய்யப்பட்ட ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 17வது கேள்வியும் 18வது கேள்வியும் புக்கில் வந்து நான் நல்லா செக் பண்ணி பார்த்தேன். அந்த சப்ஜெக்டில் அந்த கேள்வி வரல. அதுக்கான ஆன்சரை நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். 19th வந்து இந்தியாவில் பணக்கொள்கையை கையாள்வது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பேஜ் நம்பர் 155ல் கரெக்டான ஆன்சர்ஸ் இருக்குது. ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், டேஷ் வேளாண்மை கடன் பற்றிய விவரங்களை ஆராய்ந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேண்டிய அறிவுரையை வழங்கி வேளாண் துறையை வளர்க்கும் செயலை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பேஜ் நம்பர் 159ல் இருக்குது. 21 நீண்ட கால கடனை தொழில் நிறுவனங்கள் பெற டேஷ் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பேஜ் நம்பர் 162ல் இருக்குது. 22 வணிக வங்கிகள் தொழில் நிறுவனங்களிடமிருந்து வாங்கிய பங்குகளை பொதுமக்களுக்கு விற்காமல் தங்களிடமே வைத்திருப்பதாக உறுதிமொழி அளித்தலை டேஷ் என்று கூடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் பக்கம் 166ல் இருக்குது. 23வது கேள்வி, பங்கு மாற்றங்கள் தொடர்பான செஃபியின் அதிகாரங்கள் இவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 171ல் இருக்குது. 24 திட்டப்பட்டியலில் பற்றாக்குறையை முழுமொத்த தேசிய செலவில் நேரடியாக 24th வந்து திட்டப்பட்டியலில் பற்றாக்குறையை முழுமொத்த தேசிய செலவினில் நேரடியாக சேர்த்தலை குறிக்க பயன்படுத்துவதை டேஷ் என குறிக்கிறோம் என்ற கேட்ட கேள்விக்கு பேஜ் நம்பர் 176ல் ஆன்சர் இருக்குது. ஃபைனல் கொஸ்டின் வந்து இந்தியாவில் 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவங்க தான் பேர். ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸில் அது கொடுக்கல. புக்ஸ்லேயும் வந்து 16வது நிதிக்குழுவின் தலைவர்ன்றதை மென்ஷன் பண்ணலை. 15வது குழு தலைவரோட நிப்பாட்டியிருக்காங்க. அந்த 15வது குழு தலைவர் அப்படின்னு பார்த்தா யாருன்னா ஆப்ஷன் டி, நத்தன் கிஷோர் சிங். ஆனால் நமக்கு கொஸ்டின் வேறு ஆப்ஷன்ஸ் வேறு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆப்ஷன் டியே போய்க்கலாம். ஏன்னா நமக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் இல்லை. அது இல்லாததுனால நம்ம 15வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் அப்படின்றதுனால அவருடைய பேர் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.